கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா பேட்டா இண்டியா நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நல்ல டவுன், கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். இது ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி இருக்கும், நம்ம எப்பயும் போல். ஸோ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ஸ்டாக்ஸை அப்படின்னா கரெக்டாக 1430 ஸ்டாப் லாஸாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அதோட லோ 1297 நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அது வரைக்குமே நீங்கள் மறுபடியும் இறங்க கன்சிடர் பண்ணலாம். சரி, பேட்டா இண்டியாவோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1685. செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 1879 செகண்ட் டார்கெட். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் எடுக்கலாம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். நம்ம எடுத்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிஃப்டி 500 தான் எடுத்திருக்கோம். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2250 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகும். பட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதோட டார்கெட்டை ஆல் டைம் ஹையை டச் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து தான் ஆகணும். ஒரு 1 இயர் கூட ஆகலாம், இல்லை 6 மந்த்ஸில் கூட இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஏன்னா மிட் கேப் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் சைனி இன்டர்நேஷ்னல். இது ஒரு ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டால் க்ளோஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு, பட் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம கரெக்டாக நமக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கரெக்டாக இந்த கேண்டிலுக்கு மேலே இன்ட்ராடேயில் ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ 744.60க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 710ன்றது சைனியோட ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இந்த சைனியையும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டால் ஷார்ட் டேர்முக்கு இந்த மாதிரி அதோட ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். இல்லைன்னா அந்த சைட்வேஸில் போய்கிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணிக்கிடலாம். சரி, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 810, செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 852. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்ஸ் ஜூப்ளியன் ஃபுட்வொர்க். ஸோ இந்த ஜூப்ளியன் ஃபுட்வொர்க் வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ இது ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரவுண்டிங் பாட்டம், இதுக்கு வந்து நம்ம ட்ராப் பண்ணவே தேவையில்லை, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பயும் போல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரி, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 559 ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 639 ரூபா.
இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல டார்கெட்டுக்கு நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட செகண்ட் டார்கெட் 807, தேர்டு டார்கெட் 911 இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம, அதாவது ஜூப்ளியன் ஃபுட்டையும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஹொனாசா கன்சியூமர். இது ஒரு எஃப்எம்சிஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து இதை வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஸ்டாக்ஸோட என்ட்ரி எப்போன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டோம்னா, நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு இந்த ஸ்டாக்ஸை விட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம என்ட்ரி எப்போ எடுக்க போகிறோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 3028 அந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன்லாம் ஆகிருக்கு. 1 2 2 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். நீங்கள் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து போட்டிருக்கேன். ஆல் டைம் ஹைலேருந்து போட்டிருக்கேன். நீங்களும் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அதுதான் ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 3421. தேர்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 3562. நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டைட்டன். ஸோ இந்த டைட்டன் வந்து நம்ம ஏன் இப்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பாட்டமில் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டன்லாம் வாங்கி வைக்கலாம். ஸோ லாங் டேர்ம் என்னை பொறுத்தளவுக்கு டைட்டன்லாம் ஒரு நல்லாவே ஏறிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏறும். அதனால் இப்போ இந்த டைமில் நம்ம வாங்கி வச்சுட்டு கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த வீக்குக்கு கீழே, அதாவது 3030 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதோட ஆல் டைம் ஹை 3878 தான் இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட். இதுக்கு இடையிலையும் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் சில பேர் எனக்கு 5% வந்தாவே போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்பிஐ கார்டு. ஸோ எஸ்பிஐ கார்டு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக 764க்கு மேலே நம்ம அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்டாக் எஸ்பிஐ கார்டு. ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் டார்கெட் 886, செகண்ட் டார்கெட் 1002. நம்ம எப்பயுமே ஒரு கேண்டிலோட பாடியிலேயே வச்சுருவோம். அதோட விற்க வரைக்கும் அதிகமாக நான் வச்சுருக்க மாட்டேன். சில டைம் இந்த பாடியோடைய
ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது விற்க போகிறதுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பெர்ஜர் பெயிண்ட்ஸ். ஸோ பெர்ஜர் பெயிண்ட்ஸ் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல டவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 668, 668லேருந்து ஒரு நல்ல டவுனுக்கு அப்புறம் இப்போ ஒரு சின்ன அப் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எப்போன்னு பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் மேலே, அதாவது 526க்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 502 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 606, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 668. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் CGCL. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேப் செக்டாரில் உள்ள ஸ்மால் கேப் கம்பெனி. இது வந்து நிஃப்டி 500லேருந்து எடுக்கலை. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 244க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 193. இதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். இல்லை உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 280, அதாவது 290 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ் இண்டிகோ பெயிண்ட்ஸ். ஸோ இண்டிகோ பெயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து அதோட ஐபிஓவிலேருந்தே ஒரு நல்ல டவுன். ஸோ நல்ல டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் முடிச்சுட்டு மறுபடியும் அகைன் ஒரு ஸ்லைட்லி டவுன் ஆகிட்டு இப்போ மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வீக்லியில் வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வீக்லியில் வச்சுருந்தேன். ஓகே, நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன கேட்டால் கம்மி தான். ஒருவேளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ஒரே நாளே 10% போயிருக்கிறதுனால ஒரு வேலை எடுக்கலாம். இல்லை எடுக்காமல் கூட நாளைக்கும் கூட ஒரு 5% ஆர் 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1668 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 1345 ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2253, செகண்ட் டார்கெட் 2710, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 2951. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.